அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சுப்ஹானல்லாஹ். இம்மனிதனின் இறை நம்பிக்கை மற்றும் இறையன்பை பாருங்கள். தனது ஒரு காலை இழந்த பின்னும் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்துடன் தொழுவதற்காக பள்ளி வாயலை நோக்கி விரையும் இவரை பார்க்கும் போது மெய் சிலிர்க்கிறது. அல்லாஹுவின் மீதும் நபிகள் நாயகத்தின் மீதும் இவர் கொண்டுள்ள அபரிவிதமான அன்பும் பக்தியும் இதில் கண்கூடாக தெரிகின்றது. அனைத்தும் நல்ல விதமாக ஒழுங்கோடு செவ்வனே படைக்கப்பட்ட நாம் இத்தொழுகைகளை தவற விடுவதற்கு அல்லாஹ்விடம் என்ன காரணம் சொல்ல இருக்கிறோம்? இந்த அதிகாலை பொழுது அருள் நிறைந்தது. தினமும் அதிகாலை பொழுதில் கண் விழித்து தஹஜ்ஜத் தொழுகையுடன் ஆரம்பித்து ஃபஜ்ர் தொழுகையையும் ஜமாஅத்துடன் நிறைவேற்றும் மனித உள்ளங்கள் அருள் நிறைந்தது. அதிகாலை பொழுதில் எழுந்து நாளாந்த வேலைகளையும் பணிகளையும் ஆரம்பிக்கும் மனிதர்களின் வாழ்க்கை ஆரோக்கியமானது, சுறுசுறுப்பானது. நீ ஃபஜ்ர் தொழுகைக்கு சென்று அங்கு குறைவான தொழுகையாளிகளை கண்டால் ஏனைய அடியார்களுக்கு இடையில் உன்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதை நீ நினைவில் கொள். ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்துடன் தொழுபவருக்கு சுப செய்தி உண்டாவதாக. ஏனெனில் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் வந்து விடுகிறார். அதிகமான இளைஞர்களின் வாலிப பருவம் இரவில் முழுக்க கை தொலைபேசியிலும் ஃபஜ்ர் தொழுகை தூக்கத்திலும் கழிந்து விடுவதும், அதிகாலை பொழுதை அவர்கள் மறந்து சோம்பேறியான மனிதர்களைப் போல சூரியோதயத்தின் பின்னர் விழித்தெழுவதும் அவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தானது. மனிதர்கள் இறை திருப்தியை பெற்று அவர்களது தனி மனித குடும்ப சமூக வாழ்வு என்றும் அருள் நிறைந்ததாக மாறுவதற்கும், இளைஞர்களின் கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடிகள், பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீண்டெழுவதற்கும் அதிகாலை பொழுதில் விழித்தெழும் பழக்கத்தை நம் வாழ்வில் பரிச்சயமாக்கி விடலாமே. ஃபஜ்ர் தொழுகை வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தது என்பதை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.